ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தினில் சங்கமிப்போ, ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கொரு ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை அருள் பணியாளரும் மறை வல்லுனருமான அக்வினோ நகர் புனித தாமஸ் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும், பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும், என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலையான வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித தாமஸ் தூய வாழ்வை நாடுவதில் ஆர்வமும் மறை போதனைகளை கற்று அறிவதில் புகழும் பெற்று விளங்க செய்தீரே. அவர் கற்பித்தவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரது வாழ்வை பின்பற்றவும் அருள் நீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 4 முதல் 17 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோயில் கட்டப்போகிறாயா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல்
இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இடத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்தது. இஸ்ரேலர் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்கு கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறகும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோயில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்பிற்கேற்ப அடித்து மனிதர்க்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விளக்கியது போல் என் பேரன்பினின்று அவனை விளக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மன்னகத்தின் மாபெரும் மன்னனாக்குவேன். எனது பேரன்பு என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வழி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். Alleluia, 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 Alleluia. கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில்
இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமையாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்களால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கின்றோம். அனுதினமும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, எங்கள் பாதைக்கு விளக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்பிக்கையும் உயிரும் தருகிற வார்த்தைகளாய் அமைந்திருக்கின்றன. இந்த நாளிலும் கூட நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் பலன் கொடுத்தன என்று சொல்லி நாங்களும் கூட இந்த உலகத்திலே ஒரு சிறு விதையாக விழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கின்ற பலன் எங்களிடமிருந்து விளைகின்றனவா என்று ஆன்ம சோதனை செய்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நான் எவ்வளவு பலனை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையிலிருந்து ஏதாவது நற்பலன் விளைகின்றதா? 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன் தரக்கூடியவனாக
நான் இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தந்தையே, ஆசிர்வதியும், வழிநடத்தியருளும், பாதுகாத்தருளும். உமது அருளுதவி இருந்தால் நாங்கள் எந்த நன்மையையும் செய்ய முடியும். உம்முடைய அருட்கரம் எங்களை வழிநடத்தினால் ஆண்டவரே, நாங்கள் 100 மடங்கு பலன் தரக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே திகழ முடியும். உமது வல்லமை இருந்தால் ஆண்டவரே, உமக்காக ஒரு சாட்சியாய் இருக்கக்கூடியவர்களாய் இருக்க முடியும். இன்றும் என்றும் எப்பொழுதும் உமது பெயரும் உமது மாட்சியும் விளங்க உமக்காக ஒரு சாட்சியாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் நாத்தானின் வழியாக ஆண்டவர் தாவீதோடு பேசுவதை, உறவாடுவதை பார்க்கிறோம். தாவீது எப்படி கடவுளால் வழிநடத்தப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார், கடவுளுடைய உடனிருப்பு எப்படி தாவீதோடு உடனிருந்தது என்பதை நாத்தான் இறை வார்த்தையில் அழகாக வெளிப்படுத்துகிறார். எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் என்று சொல்லி நாத்தானை ஆண்டவர் அனுப்புகிறார். என் மக்கள் இஸ்ரவேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரவேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் தாவீதை எப்படி தேர்ந்து கொண்டு ஒரு மிகச்சிறந்த கருவியாக தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். சாதாரணமாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை ஆண்டவர் அழைத்தார். அவரை தேர்ந்து கொண்டு அரசனாக்கினார். அவருக்கு வெற்றி மேல் வெற்றியை தந்தார். ஆனால் தாவீது அரசர் தவறு செய்த போது, ஆண்டவருடைய கட்டளையை மீறிய போது, ஆண்டவருடைய பார்வையிலிருந்து விலகிச் சென்ற போது, பிரியமானவர்களே, கடவுள் தாவீதை குறித்து வருத்தப்படுவதையும் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் நீ அல்ல, மாறாக உனக்கு பின் வருகின்ற சாலமோனே அதை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அவனது அரசை நான் என்றென்றும் நிலைநிறுத்துவேன் என்று எடுத்துச் சொல்லுகிறார். அவனுக்கு நான் தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் என்கிற வாக்குறுதியை நாத்தானின் வழியாக தாவீதுக்கு கொடுக்கிறார் கடவுள். சகோதரனே, சகோதரியே, தாவீதை போன்று இன்றைக்கு நாமும் கூட பல நேரங்களில் ஆண்டவரிடமிருந்து பல்வேறு நன்மைகளை பெற்றிருப்போம், பல உதவிகளை பெற்றிருப்போம். நம் வாழ்க்கை முன்னேறி இருக்கும், நம் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும், கல்வியில் பொருளாதாரத்தில் நாம் மேம்பட்டிருப்போம்.
ஆனால் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக, கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக, கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்க்க இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். சகோதரனே, சகோதரியே, நாம் ஒருவேளை நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்மாலும் பலன் கொடுக்க முடியும் என்பதை நற்செய்தி தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் எல்லா விதைகளும் ஒரே மாதிரியான விதைதான். ஆனால் அது போய் விழுந்த இடம்தான் சரியில்லாத இடங்கள். சில விதைகள் வழியோரம் விழுந்தன, சில விதைகள் பாறையின் மீது விழுந்தன, இன்னும் சில விதைகள் முச்செடிகளில் விழுந்தன. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்டது, காய்ந்து போனது, பலன் தர முடியாமல் போனது, காலால் மிதிப்பட்டது. இது எல்லாமே நடந்தது. கடவுள் உனக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த உயிரை தந்திருக்கிறார், இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது வழியோரமோ முச்செடிகளிலோ பாறையின் மீதோ விழுந்து பலன் தராமல் போய்க் கொண்டிருக்கிறோமா? நம் வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கையாக இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். 30, 60, 100 மடங்கான பலனை தருகிறவராய் இந்த உலகத்தில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். சகோதர சகோதரி, கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நம் தகுதிக்கு ஏற்ப, நம் திறமைக்கேற்ப 30 மடங்கோ 60 மடங்கோ 100 மடங்கோ பலன் தருகிறவர்களாய் இருக்க வேண்டும். எந்த பலனும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு போகிறவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அதற்கு நல்ல உதாரணம்தான் இன்றைய நாளினுடைய புனித தாமஸ் அக்வினாஸ். இந்த உலக போக்கிலான வாழ்க்கையை வெறுத்துவிட்டு தான் ஒரு துறவியாக வேண்டும், கிறிஸ்துவுக்காக பணி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை தன்னுள்ளே கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பெற்றோருக்கு அதில் விருப்பமில்லை. இவர் போய் நேபிள்ஸ் நகரில் இருக்கின்ற ஒரு குருமடத்தில் சேருகிறார். 1243ஆம் ஆண்டு ஒரு குருமடத்தில் சேருகிறார். ஆனால் எப்படியாவது அந்த குருமடத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பெற்றோர்கள் திட்டம் திட்டுகிறார்கள். பல முயற்சிகளை செய்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய 2 விதமான முயற்சி. ஒன்று, அவரை ஒரு அறையில் தனிமையில் தங்க வைக்கிறார்கள். ஒரு அறையில தனியா போட்டு அவரை அடைச்சு வைக்கிறாங்க. குருமடத்திற்கு போகக்கூடாது, ஒரு குருவானவராக துறவியாக நீ மாறக்கூடாது என்று சொல்லி ஒரே அறையிலேயே அவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வாலிப பருவத்தில் பாருங்க எப்பேற்பட்ட சோதனையை. அவருடைய புத்தியை கெடுக்கும்படியாக அந்த அறைக்குள் ஒரு பெண்ணையும் உலவ விட்டார்களாம். ஆனாலும் தான் எடுத்த கொள்கையில், தான் மேற்கொண்ட முயற்சியில் இறுதி வரை உறுதியாக இருந்த இவர் ஒரு குருவானவராக மாறுகிறார். கடவுளுடைய ஒரு சீடனாக மாறி அவருடைய பணியை செய்ய ஆர்வம் கொள்ளுகிறார். அவர் இருந்த இடத்திலே கூட அவரை கேலி கிண்டல் செய்கிறார்கள். ஏன்னா ரொம்ப அதிகமா தாமஸ் அக்வினாஸ் பேச மாட்டாராம், அப்படியே மௌனமாக இருப்பார். அவர் ஒரு மௌனவாதி. ஆனா நல்ல சிறந்த எழுத்தாளர். தத்துவியல், இறையியலில் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். நிறைய சிந்தனை கொண்டவர். கடவுள் அவருக்கு மிகச்சிறந்த ஞானத்தை தந்திருந்தார், அறிவாற்றலை தந்திருந்தார், புலமையை கொடுத்திருந்தார். இன்றைக்கு தத்துவியல் படிக்கிறவர்கள், இறையியல் படிக்கிறவர்கள் புனித தாமஸ் அக்வினாஸினுடைய இறையியலையும் தத்துவியலையும் படிக்காமல் அவர் ஒரு குருவானவராகவே மாற முடியாது. அத்தகைய நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய வகுப்பு தோழர்கள் எல்லாரும் அவரை ஒரு ஊமை மாடு என்று சொல்லி கேலி கிண்டல் செய்திருக்கிறார். ஆல்பர்ட் என்கிற ஒரு புனிதர் இவரை பற்றி சொல்லுகிற போது அவரை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்: இந்த ஊமை மாடுதான், இந்த ஊமை மாடு போடுகிற ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் கேட்கப் போகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
சகோதர சகோதரிகளே, இவருடைய வாழ்க்கையானது கூட ஒரு முறை நேபிள்ஸ் நகரில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த தருணத்தில் சிலுவை மரத்திலிருந்து ஒரு குரல் ஒன்று கேட்டிருக்கிறது. சிலுவை மரத்திலிருந்து ஒரு குரல் ஒலி. இயேசு இவரோடு உறவாடி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள், தோமா, நீ என்னை பற்றி நன்றாக எழுதியிருக்கிறாய், நீ என்னை பற்றி நன்றாக எழுதியிருக்கிறாய். உனக்கு என்ன சன்மானம் வேண்டும், உனக்கு என்ன சன்மானம் வேண்டும் கேள். அதற்கு புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே, உம்மை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். பாருங்க, எவ்வளவு ஒரு பிடிமானம் இருக்கிறது இந்த துறவற வாழ்க்கையில, கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்புல எவ்வளவு உறுதி பூண்டவராக அவர் இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு சன்மானம் எதுவும் வேண்டாம். நீ இருந்தா எனக்கு எல்லாமே கிடைக்கும், நீ இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், நீ இருந்தா நான் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு நூல்களை ஞானத்தோடு அறிவோடு நீங்கள் எழுதுகிறீர்களே, இது எப்படி? அவர் கேட்டதற்கு, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை காண்பித்து, இந்த இடத்திலிருந்தே எனக்கு ஞானமும் அறிவும் ஊற்றெடுக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த புனிதரை நினைவு கூர்ந்து செபிக்கிற இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் கொண்டிருந்த அந்த அன்பினால் இந்த உலகத்திற்கு அவரால் 100 மடங்கான பலனை கொடுக்க முடிந்தது. நாம் 100 மடங்கான முழுமையான பலனை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் 30 மடங்கான பலனையாவது இந்த உலகத்திலே கொடுப்போம். இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வோம். கடவுளின் சாட்சியாக 30, 60, 100 மடங்கான பலனை தருவோம். ஆமீன். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து படிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித தாமஸின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வது. ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித தாமஸின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம்.
என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரி சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம்.